என் குலதெய்வமான குழந்தாளம்மனை போற்றி, பெரிய கற்பனசாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். வணக்கம். பெண்ணின் இரண்டாம் திருமண வாழ்க்கை அப்படின்னு போட்டிருக்கோம் தலைப்பு. பொதுவாக திருமணம் ஆகிறதே அது எல்லா வீடியோவிலும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். அது ஒரு பெரிய ஒரு பாக்கியம், ஒரு நன்மை இந்த காலத்தில். ஏன்னா எவ்வளவு சிக்கல் இருக்குது. அதுலேயும் பெண் அப்படின்னு சொல்கிறோம்னால பெண்ணை பெற்றவங்களுக்கு தான் தெரியும். ஒரு பெண் குழந்தை வீட்டில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும். ஒரு பெண்ணை கட்டி கொடுக்கங்குள்ளியும் பெண் குழந்தை பிறந்தவொடனே அவங்கள படிக்க வைக்கிறதுல இருந்து அதில் அவங்க ஒருத்தர்கிட்ட கட்டி கொடுக்குற வரைக்கும் அவங்களுடைய அடி வயிற்றில் நெருப்பை கட்டிக்கிட்டு இருப்பாங்க. பெண்ணை பெற்ற தாய் தந்தை அவர்கள் அப்படி தான் சொல்லணும். நம்மளும் பெண்ணை பெற்றிருக்கோம்ல. இந்த கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் அவங்களுக்கு கௌரவ பிரச்சனை வரும். ஏதாவது தவறாக ஆகிப்பெருமா, நம்ம குழந்தைய வேணாலும் ஏதாவது என்னென்னமோ நடக்குது. நம்ம அந்த சமூக ஊடகங்களில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இதுவும் கடந்து அப்போ அதற்கு மேலே பொருளாதார சிக்கல் வந்துடுது. நகை எவ்வளோ போடணும், வண்டி காரு வாங்கி கொடுக்கணும், பணம் காசு, இதில் ஒரு சிக்கல். சரி, இதையும் கடந்து வந்தால் ஜோதிடர்கள் சிக்கல். அவ்வளோதான் சொல்ல முடியும். ஜோதிடர்களால் தடை. இந்த ஜோதிடம் ஜாதகம் பார்க்க போனால் அதில் செவ்வாய் இருக்குது, இதில் ராகு இருக்குது, செவ்வாய் தோஷம், நாகதோஷம், அது இருக்குது, இது இருக்குது, அந்த பொருத்தம் இல்லை, இப்படின்னு இது ஒரு தடங்கள் ஆயிடும். அப்படித்தானே? அப்படித்தான் தடங்கள் ஆகிட்டு இருக்கு. சரி, எதுவுமே பார்க்காம கல்யாணம் பண்ணலாமையா அப்படின்னு கேட்டோம்னால அதுலேயும் சிக்கல் ஆயிடுது. என்னதான் பண்ணுறதுன்னு முழிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த பெண்ணை பெற்ற தாய் தகப்பன். அதாவது பொதுவாக ஆணை பெற்றவங்களும் கஷ்டப்படுறாங்க. இப்போ பெண்ணுடைய ஜாதகத்தை போடுறதுனால பெண்களை பற்றி பேசுவோம். எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு. எனக்கிட்டலாம் ஒரு சகோதரியை பார்க்குறாங்க. அவங்களுக்கு வரலாம் பாவம் ரொம்ப இதாக இருக்கும். ஏன்னா எப்படியாப்பட்ட கணவர் வருவார், ஏதாவது ஏமாற்றப்படுவோமா அப்படின்னு. ஆனால் இந்த ஜாதகம் இந்த பெண் ஏமாற்றப்பட விடலை. அதில் இதை விட பெரிய விஷயம், இவங்க ஏமாறலை. இவங்க தான் அவங்கள ஏமாத்திட்டாங்க. யாருன்னா கணவர் வீட்டால். இவங்க ஒரு நியாயம் சொல்கிறாங்க. சரி, அப்புறமா வருவோம் எப்படின்னு. அப்போ முன்னாடி ஒரு குழு கொடுத்துடலாம். இந்த ஜாதகம் ஒரு இன்ட்ரெஸ்டான ஜாதகம் தான். ஆனால் இந்த பெண் பாதிக்கப்படவில்லை. ஆனால் இரண்டாவது திருமண வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. முதல்ல திருமணம் பண்ணவரை கழட்டி விட்டுட்டாங்க, அப்படித்தான் சொல்லணும். இந்த ட்ரெயினில் அந்த லிங்கு மாற்றிட்டு போனால் தானே தொடர்ச்சியாக வரும். அதை கழட்டி விட்டால் அதோட கட்டாயி போயிடும்ல, அதே மாதிரி கழட்டி விட்டுட்டாங்க. சரி பார்ப்பான் அப்படின்னு இந்த ஜாதகத்தோடைய அமைப்பு இருக்குது. இந்த ஜாதகர் பிறந்த தேதி 19/5/2002, நேரம் 1:38 இரவு ஏஎம், மதுரை மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க. இன்னொரு தடவை நான் செக் பண்ணிக்கிறேன் தேதிலாம் அதானு. ஆமாம், இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்கள். 19/5/2002 பின் இரவு 1:38 மதுரையில் பிறந்திருக்காங்க. அந்த இரவில் பிறந்தனால நம்ம ஏஎம்னு போட்டுக்கலாம். அப்படி தான் வரும் ஜாதகம் எல்லாம். இதுக்கு முன்னாடி அவங்க ஜாதகம் பார்க்க இதை சொல்லிவிட்டு அப்படியே அதை பற்றி எடுப்போம். ஏன்னு இதில் சத்தியமாக சொல்கிறேன், பொருத்தம் நான் பார்க்கல இந்த இதுக்கு. ஏன்னா அப்படின்னா இப்போ நிறையா பேர் இந்த ஜாதக பொருத்தத்தில் இந்த 10 பொருத்தம் மட்டும், அந்த புஸ்தகம் ஏற்கனவே போட்டிருக்கேன், என்கிட்டலாம் நிறையா இருக்குது. அந்த 20 ரூபாய்க்கு வாங்கினேன், 25 ரூபா அப்படின்னு. புரோக்கர்கள் அவங்களே இந்த இப்போ திருமண பொருத்தம், இந்த திருமண தவகல் மையம் அப்படின்னு வச்சுருக்காங்களா, அவங்களே இது ராகு கேது ஜாதகம், இது ராகு கேது இருக்குன்னு அதில் ஒதுக்கிடுறாங்களாம். செவ்வாய் தோசை இருக்குன்னு அது தோசை இருக்க ஜாதகம், தோசை ஜாதகம்னு ஒதுக்கிடுறாங்களாம். அது எப்படி ஒதுக்குறாங்கன்னு தெரியல. அந்த மாதிரி தோசை இல்லாத இருக்கிற ஜாதகம்லாம் நிறையா கல்யாணம் ஆகிட்டு இருக்குது. ஒன்று. இரண்டாவதாக நம்ம இதை பற்றி பேசும்போது தோஷத்தை பற்றி பேசக்கூடாது, இருந்தாலும் வந்துடுது. சரி, இப்படி ஒன்று. அதுக்கு மேலே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கும் பொருத்தத்தை பார்த்துடுறாங்க. 10க்கு
8 பொருத்தம் இருக்குது, 9 பொருத்தம் இருக்குது, பண்ணலாம். இல்லாட்டி இன்னும் ஒன்று, இந்த 12க்கு 10 பொருத்தம் இருக்குது, 2 பொருத்தம் தானே இல்லை, பண்ணிடலான்னு. அப்புறம் ஏன் இப்படி ஆகுது? அதுக்கு தான் நாங்கள் வந்துடுறோம். அப்போ நாம் பார்க்குற முறைகள் எப்படி அப்படின்னா, முதல்ல வந்து ஒரு பெண்ணோடைய ஜாதகத்துக்கும் ஒரு ஆணோடைய ஜாதகத்துக்கும் அவங்க லக்னம் என்ன, இவங்க லக்னம் என்ன, இவங்க ஜாதகத்தோட தொடர்பு கொள்கிற, அதாவது லக்கண ராசியோட தொடர்பு கொள்கிற கிரகங்கள் என்ன, அவரோட ஜாதகத்துக்கும் ராசி லக்கணத்தோட தொடர்பு கொள்கிற கிரகம் என்ன. சரி, ஆணோடைய கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது, பெண்ணோடைய கிரகங்கள் எப்படி இருக்குது, இது பொதுவாக எடுக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறமா தசாபுத்திக்கு அடிப்படையில் வந்துடணும். இவங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, அவருக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, அப்படி எடுத்துட்டாங்களா? இப்படிலாம் எடுத்து தான் திருமணம் பார்க்கணும். இந்த பொருத்தங்கிறது அதை வேணால் ஒரு தனியாக போடலாம், அந்த வீடியோ. பொருத்தம் எப்படி பார்க்கணும்னா இதிலே சொன்னால் குழம்பி போயிடும். இப்போ இந்த மாதிரிலாம் பொருத்தம் பார்க்கணும். அப்போ இந்த ஜாதகம் இப்போ என்கிட்ட வரும்போது அப்பா வந்து புலம்பி தவிக்கிறார். நான் பொருத்தமெல்லாம் சரியாக இருக்குங்க, 1க்கு 2 தடவை பார்த்தேன், பொருத்தமெல்லாம் 2 இடத்துலையும் வந்து 8 பொருத்தம் இருக்குன்னு சொன்னாங்க. 8 பொருத்தம் இருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், இந்த பொண்ணு வந்து அங்கே வாழ மாட்டேங்குது, வேறவர் கூட வேறு ஊர்லேயே போய் வாழ்ந்துக்கிட்டு அப்படின்னு அப்பா கம்ப்ளைண்ட் வைக்கிறார். அந்த பொண்ணு வந்து படித்த பொண்ணு போல். சார் நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு பிடிக்காத வாழ்க்கை எப்படி, நான் தானே என் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு வாதம் வைக்கிறாங்க. சரி, எது எங்கிட்ட போட்டேன், அவங்க பஞ்சாயத்து நமக்கு வேணாம், ஜாதக அமைப்பு பார்ப்போம். ஏற்கனவே பிறந்த தேதியை சொல்லிட்டேன், இருந்தாலும் இப்போ அந்த ஜாதக கட்ட ஸ்க்ரீனில் போடலாம். மீண்டும் ஒரு தடவை சொல்லிடலாம் அந்த பிறந்த தேதியை. 19/5/2002 1:38 AM மதுரையில் பிறந்திருக்காங்க. அந்த ராசி கட்ட ஸ்க்ரீனில் வருது பாருங்கள். லக்னம் வந்து கும்ப லக்கணம். சரிங்களா? ராசி கடங்க அப்போயே தெரிஞ்சிருக்கு, ஆஹா கும்பம் உயர்வான லக்கணம்னு. கும்ப லக்கணம் 4ஆம் இடத்துல அம்புட்டு கிரகம் இருக்குது. இங்கே பாருங்கள் என்னென்ன இருக்குன்னு. சூரியன், சனி, செவ்வாய், ராகு, புதன். இதில் வந்து புதனை தவிர்த்து பாக்கி அம்புட்டு பயலும் சிட்டிங் பார்ட்டி தான் அங்கே இருக்கிறவங்க. அப்படி தானே எடுக்கணும். சூரியன், சனி, செவ்வாய், ராகு அம்புட்டுமே இந்த லக்கணத்துக்கு ஆகாதவங்க, அப்படி எடுத்துக்கலாங்களா? இல்லை பாவிக தான், அதில் போய் நம்ம பெருசான்னு சொல்ல முடியாது. அப்போ புதன் யார் கூட சேர்றாங்களோ அவங்கள தான். அப்போ புதன் அந்த இடத்துல பாவியத்தான் ஆகிறாரு. 4ஆம் பாவகம் எடுத்துக்கங்க. 5ஆம் பாவகத்தில் குருவும் சுக்கிரனும், 6ஆம் பாவகத்தில் சந்திரன். இந்த இடத்துல சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்க. சந்திரன் வந்து ஆட்சியாக இருக்கிறார். சரிங்களா? லக்னாதிபதியும் ஓரளவுக்கு, சனி வந்து அந்த இடத்துல அவன் வலுவாக தான் இருக்கான். எப்படின்னு கேட்டிங்கன்னா நண்பரோடைய வீடு அது. எவன் இருந்தாலும் அந்த இடத்துல அவருக்கு ஒரு மரியாதை இருக்குது. செவ்வாய் இருந்தாலும் சரி, சூரியன் இருந்தாலும், ராகு இருந்தாலும், சனிக்கு அங்கே ஒரு மரியாதை. அங்கே அட்டி வாங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா சூரியன். கூனி குறி அங்கே இப்படி உட்காந்துருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு வீட்டுக்கே போகிறோம். இப்போ அது ஒரு வீடு தான், பாவங்கிறது வீடு. அந்த வீட்டில் போயிட்டா ஒன்றுக்கு ஆகாதவன், சனின்னா ஒன்றுக்கு ஆகாதவன் எடுத்துக்கங்க. ஒரு இதாகவன் அந்த வீட்டில் ஐவாட்டில் எங்கே வேணாலும் போவேன், அடுக்கலை வரைக்கும், அங்கே இங்கே பெட்ரூம் எங்கே வேணாலும் போவேன், ரொம்ப நல்லா இதாக உட்காந்துருப்பேன். இந்த சூரியங்கிறவர் வந்து ஒரு மதிப்பு மரியாதை உள்ள ஒரு வெள்ளையஞ்சொல்லியும் அப்படி இதாக போய் தலைமையாக போனாலும் அந்த இடத்துல இவங்கள்ட்ட போய் நம்ம மாட்டிக்கிட்டோமேனு கூனி குறி உட்காந்து இருப்பார். ஏன்னா ஒருத்தர் ரவுடி பைய, ஒருத்தர் சீட்டிங் பார்ட்டி, இந்த ராகு, இந்த மாதிரிலாம் மோசமானவங்க உட்காந்து பேசினா துளைஞ்சப்படா, நம்ம மதிப்பு போயிரும்னான்னு மாட்டிக்கிட்டோம்னாலும் அங்கே சூரியன் அந்த மாதிரி உட்காந்துருக்கு. இதெல்லாம் சொல்கிறேன்னா அதுக்கு காரணம் இருக்குது, அதனால தான். சரி, வந்துடுவோம். 7ஆம் இடத்துக்கு அதிபதி யார்? சூரியன். சுத்தம் கெட்டு போச்சுங்களா? 8ஆம் இடத்துக்கு அதிபதியான புதனும் போய் அங்கே அஸ்தங்கமாகி போயிட்டாருங்களா? 7ஆம் இடம் 8ஆம் இடம் லக்கணத்துக்கு அதிபதிகள் கெட்டு போயிட்டார். ராசிக்கு 7ஆம் இடமும் 8ஆம் இடத்தையும் பார்த்துக்குவோம். அதில் யாராவது தொடர்பு கொள்கிறாங்களா அப்படின்னா, இங்கேருந்து பார்க்கும்போது 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல எந்த கிரகமும் இல்லை. ஆனால் ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் பார்க்குறார். ராசிக்கு 7ல் சந்திரன் பார்க்குறார்.
8ஆம் இடத்தை வந்து அங்கே சனி பார்க்கிறார் 10ஆம் பார்வையாக. இப்படித்தான் அதோடைய ஒரு இது இருக்குது. அதே மாதிரி குருவும் பார்க்குறாரு 9ஆம் பார்வையாக ராசிக்கு 8ஆம் இடத்தை, அதாவது லக்கணத்தை. சரிங்களா? இப்போ திருமண வாழ்க்கைக்கு வந்துடுவோம். இவங்க பிறந்தது வந்து ஆயிலிய நட்சத்திரம் 2ஆம் பாதம். அப்போ கிட்டத்தட்ட புதன் திசை வரும். புதனில் பாதி நாள் வரும்ல. 2ஆம் பாகம்னா எத்தனை வருஷத்துக்கு இருக்குது புதன் திசை? 11 வருஷமும் 4 மாதம், கிட்டத்தட்ட 12 வருஷம்னே வைங்க புதன் திசை. அப்போ புதன் வந்து படிப்புக்கு காரகன் இல்லைங்களா? 4ஆம் இடத்துல இருக்கான்னு இந்த லக்கணத்துக்கு இருந்தாலும் அவன் நண்பன் 5ஆம் இடத்துக்கு அதிபதி. குழந்தைகளை படிப்பை கொடுத்துறான். கேதுவும் வந்து ஏகதேசம் கேது திசை. அந்த இடத்துல வந்து அந்த புதன்லாம் பார்க்கறனால எல்லாம் பார்க்கறதுனால குருவும் புதனும் இந்த பரிவர்த்தனையும் கொஞ்சம் நல்ல நிலைமையில் இருக்கிறனால அந்த தேவைப்பட்ட வயசில் படிப்பை கொடுத்துட்றாங்க. இது ஒரு 12 வருஷம் புதன் தசை, கேது தசை ஒரு 7 வருஷம் 19 வருஷம். அதுக்கப்புறமா சுக்கிர தசை வருது. சுக்கிர தசை வந்து 19 வயசு ஸ்டார்டிங்கில் வருது. 18 வயசு முடிஞ்ச உடனே இந்த மாதிரி சுக்கிர தசை வந்த உடனே சுக்கிரனுடைய வேலை என்னன்னா, இந்த லக்கணத்துக்கு வந்து சுக்கிரன் யார் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கும் 4ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் அதிபதி. இந்த லக்கணத்துக்கு வந்து நன்மையை செய்யணும் சுக்கிரன். அவன் உட்காந்துருக்கான் 5ஆம் இடத்துல, மனோக்காரகன், புத்தியை கொடுக்கக்கூடிய இடத்துல, பணத்தை பாக்கியம் இந்த புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல, அதாவது பாக்கியஸ்தானாத அதிபதி போய் புண்ணியஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். அப்போ நன்மையே செய்யணும் இந்த சுக்கிரன். சரிங்களா? இப்போ இந்த சுக்கிர தசை வந்த உடனே இந்த பொண்ணுக்கு கல்யாணமாக ஆயிடுச்சு. 5ஆம் இடத்துல வந்து என்ன, மனதுக்கு பிடித்தவன், காதல் வந்துடலாம். நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், எல்லா வீடியோவிலும் போட்டிருக்கேன். இந்த மாதிரிங்கும்போது இந்த பொண்ணுக்கு மனதுக்கு பிடித்தவர் கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். 7ஆம் பாவகம், 7ஆம் பாவத்துக்கு அதிபதியும் கெட்டு, 7ஆம் பாவகமும் கெட்டு. 7ஆம் பாவகம் எப்படிங்க கெட்டுச்சு நீங்கள் எந்த இதில் சொல்கிறீங்க அப்படின்னா, 4ஆம் பார்வையாக செவ்வாய் பார்க்கிறார். 4ஆம் இடத்தில் இருந்து கொண்டு செவ்வாய், இந்த பாவர் கூட சேர்ந்த செவ்வாய், பாவத்துவம் அடைந்த செவ்வாய் 4ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் இடத்துக்கு அதிபதியான நான் சூரியனை சொன்னேன், அந்த சூரியன் அங்கே சுத்தமாக வேஸ்ட்டு கெட்டு போய் விட்டார். 7ஆம் பாவகம் கெட்டு போய்விட்டது. 11ஆம் இடம் வலுப்பெற்று ஆகிவிட்டது. முதல் திருமணம், கணவர் கெட்டு போயிட்டார். 11ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் கூட இருக்கிறார். 11ஆம் இடத்துக்கு அதிபதியும் சுக்கிரனும் 11ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்க்கிறார்கள். நம்ம அவங்க 2வது திருமணம் தாலி கட்டினாங்களா இல்லை கல்யாணம் பண்ணாங்களா பெண்ணிலையாங்கிறது அந்த இதுக்கே போவானா. ஆனால் வேற ஒருவர் கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதுதான் இந்த ஜாதகத்தோடைய அமைப்பு. சரி, இது இல்லாமல் வேறு அமைப்புலாம் இருக்கா அப்படின்னா நிறைய அமைப்பு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம நிறையா போய்கிட்டே இருக்கலாம். 5ஆம் பாவகம் கல்யாணம் பிரியறதுக்கு வந்து நிறைய போட்டுக்கிறேன் வீடியோ. இந்த பிரிஞ்ச ஜாதகம்லாம் 6, 8 தசாபத்திகள் வரும்போதில் ராகு, சனி, செவ்வாயெல்லாம் சம்மந்தப்படும்போது என்கிட்ட வந்துட்டாங்கன்னாவே என்கிட்ட பொருத்தம் பார்க்குறது இப்போ ஆன்லைனில் நிறையா பார்க்குறாங்க, நேரடியாகவும் வர்றாங்க. நான் வந்து இந்த 10 பொருத்தத்தை வந்து பேருக்கு பார்ப்பேன். பார்க்குவீங்களா பார்க்க மாட்டீங்களா அப்படின்னா அது என்ன சொல்கிறேன்னா, தலவாழை இலை போட்டு சாப்பாட்டில் வைக்கிறாங்களா காய்கனி எல்லாம், அதில் ஊறுகாய் மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஏன்னா கெட்டதாக சொல்லிடக்கூடாதுல்ல. அந்த ஓரத்தில் ஊறுகாய் வைப்பாங்களா, ஊறுகாய் தொட்டுக்கிட்டு அது ஒரு டேஸ்ட்டாக இருக்க ஒரு சுருக்குன்னு போகும்ல, அந்த மாதிரி ஊறுகானே வச்சுக்கோங்க இந்த நட்சத்திரத்தை பொறுத்தது. ஆனால் அதுக்குள்ளே இருக்குல்ல கூட்டு, பாயாசம், கேசரி, அது இதுன்னு நிறையா இருக்குல்ல, எல்லாத்தையுமே பார்க்கணும். சாப்பாடு தான் திருமணங்கிறது, சாப்பாடு. அந்த மாதிரி ஒரு இதுக்கு தான் சொல்கிறேன், உதாரணத்துக்கு நிறைய விஷயங்கள் பார்க்கணும். இவங்க லக்கணத்தோட யாரெல்லாம் தொடர்பு கொள்கிறாங்க, பையனுடைய லக்கணத்தில் யாரெல்லாம் தொடர்பு கொள்கிறாங்க, அவருக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, இவங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது. இதில் 7.5 சனி, அஷ்டம சனி, சனிலாம் வந்து விதி வழக்கு கிடையாது. அதிலலாம் நிறையா பேருக்கு திருமணம் ஆகிருக்கு, நல்லா இருக்காங்க பண்ணி சொல்லிடலாம். 7.5 சனியோ அஷ்டம சனி நடக்கிற காலகட்டத்தில் திருமணம் நடத்தலாமா அப்படின்னா நடத்தலாம். அதே மாதிரி வந்துக்கிட்டு எல்லோரும் இந்த காலத்தில் வந்துக்கிட்டு ஐயா அந்த பெண்ணுக்கும் இதுக்கு ரெட்டிச்ச வயசில் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு வர்றாங்க. அது எந்த அடிப்படைன்னு தெரியல. கிடைக்கிறப்ப கல்யாணம் பண்ணுங்க சாமிங்களாம். ரெட்டப்பட வயசு, அப்புறம் ஒத்தப்பட வயசு,
ஒன்றுமில்ல 22ல் நடத்தக்கூடாதுங்கிறாங்க, 23க்கு போயிடணுமா, அப்புறம் 24ல் நடத்தக்கூடாதான், 25ல் நடத்தலாமா, இப்படிலாம் சொல்கிறாங்க. அவங்க வர்றவங்க நம்மள்கிட்ட. அது கிடையாது. எந்த வயசாக இருந்தாலும் பெண்ணுக்கு 18 வயசு முடிஞ்சு 19 வயசுக்கு மேலே நீங்கள் நடத்திக்கங்க. இது சட்ட ரீதி அதையும் பார்க்கணும்ல. ஆணுக்கு 21 முடிஞ்சு 22க்கு மேலே நீங்கள் நடத்துங்க. அதில் ரெட்டைப்படை ஒத்தப்படைன்னு பார்க்க வேணாம். அதோடைய தசா புத்திகள் அமைப்பில் நேரங்காலம் வரும்போது தான் திருமணம் கைகூடி வரும். சரிங்களா? அப்போ இந்த பெண்ணுக்கு சுக்கிரதசை நல்ல வருமானத்தையும் கொடுக்குது. மனசுக்கு பிடிச்ச கணவர் இந்த பெண்ணு பாதிக்கப்படலே. மீண்டும் 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 சொல்கிறேன், இதில் பாதிக்கப்பட்டது யாருன்னா இந்த பெண்ணை கட்டின கணவர் மாட்டிக்கிட்டார். அப்போ இதில் அவங்க மேலேயும் தப்பா அப்படின்னா, இப்போ இந்த அமைப்பினால தான் இப்படி அமைஞ்சிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது, தெரியும். அப்போ அதுக்கு என்னன்னா, இதிலிருந்து அவங்க தப்பிச்சிருக்கலாம் அப்படின்னா, இதே மாதிரி மாட்டிக்கிறலாம். அந்த ஜாதகத்துலேயும் பார்த்தா அப்படித்தான் இருக்கும். அவருக்கு ஒரு இது மாதிரி விபத்து மாதிரி வர்ற ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு உள்ளது இருக்கும். அந்த மாதிரி தான் இது போய் இணைஞ்சிருச்சு. சரி, என்னதான் இருந்தாலும் இந்த பொண்ணுக்கு முதல் திருமணம் பண்ணுறது பாதிப்பு வரும் அப்படிங்கிறது இருக்குது. சரி, சுக்கிரதசை முடிஞ்சு இந்த பொண்ணுக்கு கிட்டத்தட்ட 38 வயசுக்கு மேலே சூரிய தசை வருது. கவனம் தான் தேவை. அதை நான் சொல்லியாச்சு. எதுவுமே யாருக்குமே ஒரே சைடு காற்று அடிக்காது. ஒரே இப்போ தெற்கு காற்று அடிக்குன்னா தெற்கு பக்கம் இருந்தே காற்று அடிக்காது, வடக்கு பக்கம் இருந்தும் காற்று அடிக்கத்தானே செய்யும். இது என்ன அப்படின்னா, யோகம்னா எப்பயுமே வந்துக்கிட்டு இருக்காது, அபயோகமும் வரத்தான் செய்யும். சுக்கிரன் அள்ளி அள்ளி கொடுப்பார், தெகத்த தெகத்த கொடுப்பார், திகட்ட திகட்ட, அதாவது தித்திக்க தித்திக்கன்னு சொல்லுவோமா, இனிப்பு போதும் போதுங்க கொடுப்பார் சுகன். இந்த சுக்கிரன் 5ஆம் பாகத்திலே குருவும் இருக்கிறார்கள், சுக்கிரனும் இருக்கிறார்கள். குழந்தையெல்லாம் பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, குழந்தை பிறக்கும். அது இந்த ஜாதகம் நான் பார்த்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, இப்போ என்னன்னு தெரில. ஆனால் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ரெண்டாவதாக சூரிய தசை கவனம் தேவை. ஜோதிடம்னா அப்படி தான் வரும். ஆனால் இப்போ பாதித்தது இந்த பெண்ணு பாதிக்கப்பட்டார்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஏதோ பொண்ணை பார்த்த அப்பாவுக்கு இந்த வருஷத்தில் கொஞ்சம் நல்லா கிராண்டாக கல்யாணம் நடத்தினா ஒரு 10 லட்சம் போதுங்களா என்னன்னு தெரியல, கூடத்தான் வரும். நம்ம இதுக்கு பார்க்குறோம் 10-15 லட்ச ரூபா இவருக்கு நஷ்டம், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு நஷ்டம் தான். அதை பற்றி இது கவலைப்படல. அது எதுவும் வாட்டில் இருக்காங்க, ஒரு கவலையும் கிடையாது. யாருக்கு? இந்த ஜாதகருக்கு. காரணம் என்ன? சுக்கிரதசை. சுக்கிரன் யார்? லக்கணத்துக்கு நண்பர். 9ஆம் 4க்கும் 9க்கும் அதிபதி. அவர் இருக்கிறது 5ஆம் இடத்துல இருக்கார். பாக்கியாதிபதி போய் புண்ணியஸ்தானத்தில் இருக்கார், புண்ணியத்தில் இருக்கிறார். அப்போ கிடைக்கக்கூடிய அனைத்து நன்மைகளும் இங்கே கிடைக்கும். அதுவும் மனோகரன், மனதுக்கு பிடித்தது தான் அவங்களுக்கு செய்வாங்க. இப்போ அவங்க கஷ்டப்படுறாங்களா அப்படின்னா இல்லை, கிடையவே கிடையாது. இந்த நேரத்துக்கு அவங்கள்ட்ட போய் கஷ்டம்னா எவையா சொன்னது அப்படிங்குவாங்க. நல்ல 11ஆம் இடம், நல்ல இருப்பு, நல்ல வருமானம் வரும். 5ஆம் பாவகம் நல்ல இன்பமாக இருக்கும், நல்ல புத்தியில் நல்ல ஜாலியாக இருப்பாங்க. வருமானத்தையும் கொடுப்பேன், 9ஆம் இடத்துக்கு அதிபதி. அதை பற்றி கவலையே கிடையாது. 5ஆம் இடம் இந்த இடத்துல இந்த ஜாதகருக்கு எந்த குறையும் கிடையாது. ஆனால் ஒரு பெண்ணின் 2ஆம் திருமண வாழ்க்கைன்னு போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா, அந்த இடத்துல அந்த இது கெடுத்து விட்டுருச்சு. அந்த சூரியன் கெட்டு போயிருக்கனால இதில் எதுதாங்க இப்படி செஞ்சிச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னாக்கா, அந்த கல்யாணம் நடந்தது மாதிரியே இந்த ஜாதகருக்கு அப்படி ஒரு இதே கிடையாது. அதை பற்றி அவங்க ஃபீல் பண்ணல. அந்த மாதிரி இந்த கிரக நிலை, அந்த சுக்கிரன் எப்படி பார்த்தாலும் சுக்கிரன் நன்மையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கார். சரிங்களா? இப்படி ஒரு அமைப்பு. அப்போ சரி, இப்படி இருந்துருது, இதே மாதிரி சூரியெல்லாம் கெட்டு போயிடுது இதே லக்கணத்துக்கு இப்படின்னா நீங்கள் எடுத்துக்க வேணாம். அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி இப்போ சுக்கிரதசை வந்தேன்னா எப்படி தான் அப்படின்னாக்கா, நான் நிறையா வீடியோ போட்டிருக்கேன். அதாவது மீன லக்கணம்னு தெரியல, தனுசு லக்கணம் தெரியல, குரு தசையிலே அதுவும் குரு உச்சமாக இருந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காருன்னா வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் பார்க்குறதுக்கு இருக்குது. அப்போ ஒரு அமைப்பு இருந்தவொடனே இது இப்படி தான் அப்படின்னு எடுத்துடக்கூடாது. நம்ம அந்த 10ஆம் பொதுவாக சொல்கிற மாதிரி 7.5 சனி அஷ்டம சனியை சொல்கிற மாதிரி சொல்லிடக்கூடாது. சரிங்களா? அது நான் வீடியோ போட்டு தான் இருக்கேன், பாருங்கள். நானும் கடக ராசிக்காரன் தான். இப்போ எனக்கு அஷ்டம சனின்னா என்னான்னு தெரியுமானா நம்ம இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொடுக்கும். தசாபுத்தி என்ன அப்படி வந்துடணும், அதை அனுசரித்து தான் அதோடைய பாதிப்பு. இப்போ இன்னொரு கடகராசிக்காரங்களை, இப்போ நான் கடகராசி, அதனால் இப்போ நான் கேட்கலாம். இப்போ அந்த டிவியில் கடகராசிக்காரங்களாம் அப்படிலாம் இருந்தீங்க அப்படின்னா நான் விளக்கம் கேட்டால் அவங்க சொல்லணும். பொதுவாக
தசாபுத்தி என்ன, லக்கணத்துக்கு எத்தனாம் இடத்துக்குள்ள நின்று கொண்டு தசாபுத்தி நடக்குது, அதுக்கு தகுந்தாற் போல் அஷ்டமச்சனியோட பாதிப்புகள் இருக்கும். அதாவது அளவுகள் கூடும் கம்மியாகும். ரொம்ப பயப்பட வேண்டாம். அந்த வீடியோ போட்டுருக்கல சிம்ம ராசிக்கலாம் அஷ்டமச்சனியை பற்றி, இதுமாதிரி போய் பாருங்கள். அதனால் தயவு செய்து இந்த பொருத்தம் பார்க்குறது வந்து நல்ல ஜோதிடரை பார்த்து பாருங்கள். இல்லை நீங்களே கேளுங்க என்ன தசை பார்த்து தெரியலன்னா அது உங்களுக்கு தெரியாது. லக்னம் என்ன, ராசி என்ன, லக்ன ராசியோட தொடர்பு கொள்கிற கிரகங்கள் என்ன, இப்போ தசாபுத்தி என்ன, இன்னும் நிறையா விஷயங்கள். அந்த நவக்கிரகங்கள் இருக்குல்ல, 9 கிரகமும் அந்த இவங்க ராசி கட்டத்தில் எப்படி தொடர்பு கொள்கிறார், இவங்களுக்கு எப்படி தொடர்பு கொள்கிறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம எப்படின்னா வேறு மாதிரி எடுத்துக்கலாம். அது மிருகத்தை சொல்ல வேணாம். ஒரு முரடனுக்கு முரடன் போனால் தானே இப்போ ஃபைட்டு போடுறாங்க, இல்லை ஒரு விளையாட்டாக இருக்கலாம், ஏதோ வச்சுக்கலாம். விளையாட்டு ஒரு கபடி, இப்போ கபடியில் போய் அதில் தகுந்தால் அதுக்கு உடல் தகுதி உள்ளவன் போனால் தானே அதில் ஒரு நல்லா இருக்கும். எல்லோரும் இதாக இருக்கும்போது அதில் போய் ஒரு நோஞ்சானை விட்டால் எப்படி இருக்கும். அதே மாதிரி இப்போ கணவனுடைய ஜாதகத்தில் நல்லா எல்லாமே தைரியம் வீரியம் எல்லாமே நல்லா இருக்கும்போது ஒரு நோஞ்சான் பண்ண கட்டினாலும் அங்கே போச்சு. சரி, ஒரு நோஞ்சானுடைய ஜாதகத்தில், நோஞ்சாங்கிறது அந்த இதில் கெட்டு போச்சு, லக்கண ராசிலாம் கெட்டு போய் ஒரு பாவப்பட்ட ஜாதகத்தில் போய் அந்த இடத்துல செவ்வாயெல்லாம் நல்ல வலுவாக இருக்கிற ஒரு ஜாதகத்தில் போய் மேசம்லாம் வலுவாக இருந்து விருச்சிகம்லாம் வலுவாக இருந்து அங்கே செவ்வாய் நல்லா வலுவாக இருக்கிற ஜாதகத்தில் ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் போய் இந்த மாதிரி பாவப்பட்ட பையனுடைய ஜாதகத்தை கொடுத்து அவன் அடி வாங்கி சாகிறதா? இல்லை, சொல்கிறேன் இந்த மாதிரி. அதுக்கு தகுந்தாற் போல் உள்ள ஜாதகத்தை இணைக்கணும். நம்ம ஜோதிடர் அப்படி பார்க்குறோம்னா நம்ம விஷயத்தை சொல்லிடணும். முதல்ல பொருத்தத்தை பார்க்காத முன்னுக்கு இந்த ஜாதகத்தில் இவங்களுடைய குணம் மனம் இவங்க இப்படி தான் இருப்பாங்க, நேரடியாக உட்காந்துக்கணும். அவங்க ஆமாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அவர் அப்படி தான் இருப்பார். சரி, இந்த தசாபத்தில் இந்த மாதிரி இப்போ நடந்துக்கிட்டு தான் இருந்து இது வரைக்கும் நடந்துச்சு, இனிமேல் நடக்க போகுது. இவருக்கு இது வரைக்கும் இப்படி நடந்துக்கிட்டு இருந்துச்சு, இனிமேல் இப்படி நடக்க போகுது. ரைட், நீங்களே திருமணம் பண்ணிக்கிங்க. சரி, திருமணம் பண்ணலாமா அப்படின்னா திருமணம் பண்ணுற மாதிரி யோகம் இருந்தால் பண்ணலாம். இல்லாட்டி பிரச்சனை வரும்னு தைரியமாக சொல்லுங்கள். 10 பொருத்தத்தை குறித்து கொடுத்துருங்க. இத்தனை பொருத்தம் இருக்கணும், பொருத்தம் இருக்கான்னு கேட்டால் இருக்குன்னு சொல்லிடுங்க. அவங்க அதவே நம்பிக்கிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு நாம் பொறுப்பாயிட முடியாதுல்ல ஜாதகம் பார்க்கும்போது. சரிங்களா? சரி, வேறு இதில் வந்து எந்த ஜோதிடர்களும் நான் குறை சொன்ன மாதிரி தெரியல, சொல்லலை. இருந்தாலும் இது என்னுடைய வீடியோவை பார்த்து கொண்டு இந்த பொருத்தம் எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறவங்களுக்கு உதவியாக இருக்கும். அதனால தான் அதை சொல்கிறேன். அதனால் என்னோடய வீடியோ வந்து நீங்கள் எல்லா வீடியோவும் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு மாதிரி போடுவேன். சரிங்களா? நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.